தெய்வீக திருக்கல்யாண ஹோம திரவியங்கள், பூஜை பொருட்கள் மற்றும் யாக சாமான்கள் வாங்க திருப்பதி பாலாஜி நாட்டு மருந்து ஹோம சாமான்கள் கடை, மயிலாப்பூர். ஃப்ரீ டெலிவரி. கால் 9840537761. மாற்றம் தரும் மகான்கள். மாற்றம் தரும் மகான்கள் நிகழ்ச்சியில் இதுவரை உலகறிந்த மகான்கள் பலரை பார்த்து வந்துள்ளோம். ஆனால் இன்று உலகமே வியந்த ஒரு மகானை காண இருக்கின்றோம். இப்படி ஒரு பிள்ளை எனக்கு வேண்டும் என்று கர்ப்பிணியாக இருக்கும் அத்தனை பெண்களும் இறைவனிடம் கெஞ்சும்படியான ஒரு வரம் அந்த மகான். அன்பை தவிர ஒன்றும் தெரியாத உத்தமர், கருணையால் உலகையே தன் வசப்படுத்தியவர், ரகசியமாக பயிலப்பட்ட அரிய ராஜயோக கலைகளையெல்லாம் உலகுக்கு சொல்லிக் கொடுத்தவர், நோய்க்கு மருந்தை தேடுவதை விட நோய் வராமல் உடலை பாதுகாப்பது எப்படி என்ற ஞானத்தை ஊட்டியவர். இன்று உலகமே யோகாவை கொண்டாட அஸ்திவாரம் போட்டவர். திருநெல்வேலியில் பிறந்து காசி சென்று ரிஷிகேஷில் மகா யோகியானவர். மலேசியாவில் செய்து வந்த மருத்துவ தொழிலை விட்டுவிட்டு ஆன்மீகம் மூலம் மருந்தில்லாமல் ஆரோக்கியமாக வாழ இயற்கை மருத்துவத்தை தந்தவர். தன் ஆசை நிறைவேறவில்லையே என்று வாடிய முகத்துடன் தன்னை சந்தித்த இளைஞனிடம், நீ அதற்காக பிறக்கவில்லை, கடவுள் விருப்பம் வேறாக உள்ளது என்று சூசகமாக அப்துல் கலாம் ஐயாவின் எதிர்காலத்தை முதலில் சொன்னவர். தியானம், அன்பு, கருணை, ஒழுக்கம், நாம ஜெபம், கீர்த்தனைகளை பாடுவதன் மூலம் நோயில்லா உலகை கண்டவர். அவர் யார் என்பதை பார்க்கும் முன் சித்தர்கள் நோயை எப்படி வகுத்தனர் என்பதை முதலில் காணலாம். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் என்கிறார் உலக புதுமறை தந்த தெய்வ புலவர் திருவள்ளுவர். ஆரோக்கியமாக வாழ்வதை விட மிகப்பெரிய செல்வம் வேறேதும் இருக்க முடியாது. உலகில் மொத்தம் 4448 வகையான நோய்கள் இருப்பதாகவும் அவற்றையெல்லாம் வாதம், பித்தம், கபம் என்று சித்தர்கள் பிரித்து வைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஒரு உணவு உடலில் சரியாக செரிக்குமானால் வாதம் வராது. வாதத்தை சரியாக கவனித்து சரி செய்தால் பித்தம் வராது. பித்தத்திற்கு தகுந்த மருந்துண்டால் கபம் வராது. சிரசில் கபமும் வயிற்றில் மலமும் கட்டாவிட்டால் நோயே வராது, மரணமும் நெருங்காது என்கிறார்கள் சித்தர்கள். மனிதர்கள் நோயால் இன்று மட்டுமல்ல என்றுமே, அதாவது இந்த கலியுகம் முடியும் வரை எப்பொழுதும் ஆரோக்கியமாக வாழ என்ன வழி என்று சிந்தித்து நவபாஷாணத்தால் ஒரு முருகன் சிலையை செய்து அதற்கு நித்திய பாலாபிஷேகம் செய்வித்து அந்த பாலை பருகி வர 4448 நோயும் குணமாகும் என்பதை கண்டறிந்து பழனியில் நவபாஷாண மூலவரை வடித்து வைத்தார் போகர் பெருமான் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு. அழகு தெய்வமாக வந்து பழனி மலை மீதில் நிற்போன், அழகு தெய்வமாக வந்து பழனி மலை மீதில் நிற்போன், ஆதிசக்தி அன்னை தந்த பாலன், அவன் அசுரர் தம்மை வென்ற வடிவேலன். அழகு தெய்வமாக வந்து பழனி மலை மீதில் நிற்போன், அழகு தெய்வமாக வந்து பழனி மலை மீதில் நிற்போன், ஆதிசக்தி அன்னை தந்த பாலன், அவன் அசுரர் தம்மை வென்ற வடிவேலன். இதே போல அகத்தியர் சித்தருக்கு 4448 நோய்க்குண்டான மருந்து ரகசியத்தை சென்னை திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் ஆலயத்தில் சிவபெருமானே அருளினார். அது மட்டுமா, சித்தர்கள் ரகசியமாக நோய் தீர்க்கும் அரிய மூலிகைகளை எல்லாம் மக்களுக்கு ஒரு மலையில் செய்து கொடுத்தார்களாம். அந்த மலையின் பெயர் மருந்துவாழ் மலை. கன்னியாகுமரியில் இருக்கும் இந்த மலைக்கு சென்று இங்குள்ள மூலிகை காற்றை சுவாசித்தாலே போதும், எப்படிப்பட்ட நோயும் குணமாகுமாம்.
இது மட்டுமின்றி இன்று தமிழகத்தில் இருக்கும் கொல்லிமலை, சதுரகிரி மலை, பொதிகை மலை, பர்வதமலை, வள்ளிமலை, திருவண்ணாமலை, வெள்ளியங்கிரி மலை, கஞ்சமலை, அத்திரிமலை, குற்றாலமலை, இன்னும் பல மலைகள் அனைத்துமே நோய் தீர்க்கும் மூலிகை மலைகள்தான். இங்கெல்லாம் சித்தர்கள் சூட்சுமமாக இன்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பொதுவாக நோய்களை சித்தர்கள் 3 விதமாக பிரிக்கிறார்கள்: ஸ்தூல நோய், கர்ம நோய் மற்றும் சூட்சும நோய்கள். இதில் ஸ்தூல நோய்கள் என்பது தவறான உணவு பழக்கத்தாலும், தவறான உணவை நேரம் தவறி உண்பதாலும் மற்றும் உடலுக்கு ஆகாத உணவை உட்கொள்வதாலும் தான் வருகிறதாம். கர்ம நோய் என்பது இந்தந்த காலத்தில் முன் செய்த கர்ம வினையால் குறிப்பிட்ட கிரகங்களின் தசாபுக்தியில் வருவதாகும் அல்லது பாரம்பரியமாக வரும் நோய்களாகும். இதை ஜெனடிக் டிசீசஸ் என்கிறார்கள். அதாவது வம்சாவளியாக தீர்க்கப்படாத முன்னோர்களின் கர்ம பதிவுகளால் முன்னோர்கள் மூலமாக வருவதாகும். இறுதியாக சூட்சும நோய்கள். இந்த நோய்கள் தீய சக்திகளின் ஆதிக்கத்தால் மனதில் தோன்றும் நோய்களாகும். பொதுவாக இந்த நோய் உடலை தாக்குவது கிடையாது. மனதை தன் வசப்படுத்தி சில சித்த சம்ஸ்காரத்தை மனதில் புகுத்தி புத்தியை கெடுத்து அதன் மூலம் முடக்கத்தை ஏற்படுத்தி மருத்துவத்தால் கண்டுபிடித்து குணப்படுத்த முடியாத நோய்களாகும். இந்த நோய் வந்தவர்களை அக்காலத்தில் அமாவாசை நாட்களில் கடலில் குளிக்க வைத்து குணப்படுத்தியுள்ளனர். தீய சக்திகள் கடல் நீர் பட்டால் நீங்கிவிடும் என்பதால் தான் கன்னியாகுமரி பகவதியம்மன் கோயில், திருச்செந்தூர் முருகன் கோயில், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில், விஜயாபதி விஸ்வாமித்திரர் கோயில், உவரி சுயம்புலிங்க சுவாமி கோயில், குலசை முத்தாரம்மன் கோயில் போன்ற கோயில்களை கடற்கரை ஓரத்தில் கட்டி வைத்தனர். அக்காலத்தில் தீர்க்க முடியாத சூட்சும நோயாளிகளால் பீடிக்கப்பட்டவர்களை எல்லாம் இத்தலங்களுக்கு அழைத்து வந்து 41 நாட்கள் தங்க வைத்து அமாவாசை தொடங்கி தினமும் கடலில் குளிக்க வைத்து குணப்படுத்தியுள்ளனர். நேயர்களே, இத்தனை தகவல்களை உங்களுக்காக சேகரித்து நோயை பற்றி இவ்வளவு விஷயங்களை சொல்ல காரணம் என்ன தெரியுமா? மருத்துவ சேவை புரிந்து வந்த ஒருவர் தன் கண் முன்னால் பலர் மடிவதைக் கண்டு தாங்க முடியாமல் நோய் வந்து குணப்படுத்துவதை விட நோயே வராமல் வாழ என்ன வழி என்று யோசித்து அதற்கு எல்லாம் இறையருள்தான் முடிவு என்று தீர்மானித்து தன் வாழ்நாளெல்லாம் உலகம் முழுக்க ஆன்மீகத்தை பரப்பினார் ஒரு மகான். அந்த மகானை பற்றித்தான் இன்றைய மாற்றம் தரும் மகான்கள் நிகழ்ச்சியில் காண இருக்கின்றோம். ரிஷிகேஷ் சுவாமி சிவானந்த சரஸ்வதி. சுவாமி சிவானந்த சரஸ்வதி ஒரு ஆத்மா உடல் எடுக்கும் முன்பு பழைய கணக்குகளை எல்லாம் சித்திரகுப்தர் சரிபார்த்து யமன் மூலம் பிரம்மனுக்கு தெரியப்படுத்தி பிரம்மதேவரால் அந்த ஆத்மா எந்த உடலில் யாருக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்படும் என்கின்றன புராணங்கள். ஆனால் ஒரு மகான் பிறப்பு என்பது சிவனால் நேரடியாக முடிவு செய்யப்பட்டு சித்தர்கள் அருளாசியுடன் ஒரு அவதாரமாக நிகழுமாம். அப்படி ஸ்ரீமதி பார்வதி அம்மாளுக்கும் PS வெங்கு ஐயருக்கும் 3வது மகனாக 1887ஆம் ஆண்டு செப்டம்பர் 8ஆம் தேதி குருவாரமான வியாழக்கிழமையில் சூரியோதயத்தில் பரணி நட்சத்திரம் மேஷ ராசியில் திருநெல்வேலி மாவட்டம் பத்தமடையில் அவதரித்தார் குப்புசாமி. பிறந்தது முதல் படிப்பில் ஆர்வமும் சேவையில் விருப்பமும் கொண்டிருந்தார் குப்புசாமி. அக்காலத்தில் அனைவரும் வக்கீல் படிப்பை படிப்பது வழக்கம். ஆனால் குப்புசாமியோ ஏழை மக்களுக்கு சேவை செய்ய மருத்துவம் படித்தார். மருத்துவத் துறையில் இருந்த ஆர்வத்தால் அக்காலத்தில் ஆரோக்கியமாக வாழ அம்ப்ரோசியா என்ற மருத்துவ பத்திரிகையை நடத்தினார். அதன் மூலம் நோயின்றி வாழ்வது எப்படி என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். பத்தமடையில் பிறந்த குப்புசாமியை பத்துமலை முருகன் அழைக்க மருத்துவராக மலேசியா நாட்டுக்கு பயணித்தார் குப்புசாமி. மலேசியா தந்த ஆன்மீக நாட்டம். மலேசியாவில் விரைவிலேயே தனது சேவை மனப்பான்மையால் புகழ்பெற்ற மருத்துவராக வலம் வரத் தொடங்கினார் குப்புசாமி. பணம், பெயர், புகழ், சேவை என அனைத்தும் நன்றாக சென்று கொண்டிருந்த போது மலேசியாவில் திடீரென மலேரியா ஜுரம் வேகமாக பரவத் தொடங்கியது. பார்க்கும் இடமெங்கும் மரண ஓலம், காண முடியாத துயரம். குப்புசாமி எத்தனையோ உயிர்களை காத்த போதும் தன்னை கடவுளாக நம்பிய பலரை காக்க முடியவில்லையே என்ற கவலை மனதை கரையானாக அரித்தது.
ஏன் இவர்கள் இறக்க வேண்டும்? இது வியாதியானால் இதை வெல்ல முடியாதா என பல கேள்விகள் மனதுள் ஓடியது. காசில்லாமல் காசியும் துறவும். ஒரு நாள் குப்புசாமி ஒரு துறவியை சந்தித்தார். அப்போது அந்த துறவியிடம் தனது மன கவலையையும், அநியாயமாக உயிர்கள் கண்முன்னே இப்படி மடிவது ஏன் என்றார். இதற்கு தீர்வு என்ன என கேட்டார். அதற்கு அந்த துறவி, நோய் வர காரணம் இயற்கைக்கும் மனிதர்கள் விரோதமாவதுதான். அதனால் இயற்கையோடு வாழ மருத்துவம் உதவாது, ஆன்மீகம்தான் விதியை வெல்லக்கூடியது என்று யாருக்குமே தராத ஒரு அற்புத புத்தகத்தை, அந்த பொக்கிஷத்தை தந்தார் குப்புசாமிக்கு. கடப்பை பரமஹம்ச ஸ்ரீ சச்சிதானந்த யோகீஸ்வரர் எழுதிய ஜீவ பிரம்மைக்கய வேதாந்த ரகசியம் என்ற நூல்தான் அது. அந்த நூலை படித்த பின் ஒரு புது உலகுக்குள் நுழைந்தார் குப்புசாமி. சம்பாதித்த பணம், பெயர், புகழ் அனைத்தையும் அப்படியே விட்டுவிட்டு கடவுளை அடைவதே தன் வாழ்நாள் லட்சியம் என்று மலேசியாவில் இருந்து கிளம்பி இந்தியா வந்தார். வந்ததும் துறவு வாழ்வும் இறை வேட்கையும் காந்தமாக இழுக்க, கையில் காசில்லாமல், மொழி தெரியாமல் காசிக்கு டிக்கெட் வாங்கி கொண்டு பயணித்தார் வாரணாசிக்கு. குருவும் தீட்சையும். காசிக்கு சென்றதும் கங்கையில் குளித்தார் குப்புசாமி. காசி விஸ்வநாதரை தரிசித்தார். காசியில் இருக்கும் குறுகிய தெருக்களில் மொழி தெரியாமல், கையில் ஒரு அணா கூட இல்லாமல் பிச்சை வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். தங்கமும் வெள்ளியும் சூடிய கரங்களில் காய்ந்த ரொட்டியும் அமிர்தமாக இருந்தது குப்புசாமிக்கு. இரவில் தாங்க முடியாத குளிரால் அவதியுற்றார். ஆயினும் இறைவனை அடைந்தே தீர்வது என்ற வைராகியத்தை விடவில்லை. அப்பொழுது இவரது நிலையை கண்ட ஒருவர், குரு இல்லாத வித்தை பாழ் என்ற ஞானத்தை சொல்லிவிட்டு மறைந்தார். அந்த நொடி முதல் ஒரு புது உத்வேகம் தோன்றி அது ஞான வெறியாக மாறியது. குருவை தேடி தீர்த்த யாத்திரை செல்ல முடிவெடுத்தார். காசியிலிருந்து புனே, பண்டரிபுரம், பாண்டுரங்கர் உள்ளிட்ட பல கஷேத்திரங்களை தரிசித்துவிட்டு இறுதியாக ஹரித்வார் வந்தார் குப்புசாமி. அங்கிருந்து நடந்தே ரிஷிகேஷ் சென்றார். ரிஷிகேஷில் பலரையும் சந்தித்தார். அப்பொழுது ஒரு நாள் குருவின் பார்வை குப்புசாமி மீது பட்டது. குருவால் ஆட்கொள்ளப்பட்டார். ஆம்நேயர்களே, உலக யோகிகளின் தலைநகரமான ரிஷிகேஷில் விஸ்வானந்தா எனும் துறவியிடம் 1/6/1924 சந்நியாச தீட்சை பெற்று பத்தமடை குப்புசாமி கங்கை கரை ஓரத்தில் ரிஷிகேஷ் சிவானந்தா சரஸ்வதியானார். தி டிவைன் லைஃப் சொசைட்டி உதயம். திருநெல்வேலி பத்தமடையில் அப்பைய தீட்சிதர் என்னும் சிவ யோகியன் ஞான பரம்பரையில் பிறந்து இமயமலை ரிஷிகேஷில் கங்கை கரையில் ஒரு குடில் அமைத்து தியானம் மற்றும் ராஜயோக பயிற்சிகளை செய்து வந்தார். உடலை ஆரோக்கியமாக வைக்க உணவை விட சந்தோஷம்தான் முக்கியம். அதற்கு எண்ணங்கள் தூய்மையாக, நேர்மறையாக இருக்க வேண்டும். இறை நாம ஜபமும் இறைவனை பாடுவதும், உடலை பேண ஆசனங்களும் மூச்சு பயிற்சியும் தான் முக்கியம் என்று அதை தன்னை நாடி வந்தோருக்கு கற்றுத்தந்தார். இதன் இடையில்தான் செய்து வந்த மருத்துவ தொழிலை சேவையாக இலவசமாக செய்தார். சேவை, 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 அன்பு, 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 இதுவே வாழ்வின் லட்சியம் என்று தெய்வீக வாழ்க்கை சங்கத்தை தொடங்கி பல சீடர்களை உருவாக்கினார். அது மட்டுமல்ல, இயற்கை மருத்துவம், மனமும் அதன் ரகசியங்களும், குரு தத்துவம், கர்ம யோகம், ஞான யோகம், ராஜயோகம், பக்தி யோகம், சமாதி யோகம், தியான யோகம், எண்ணத்தின் ஆற்றல், பயத்தை வெல்வது எப்படி, கோபத்தை கட்டுப்படுத்துவது எப்படி என நூற்றுக்கணக்கான நூல்களை எழுதி பல மொழிகளில் அதை வெளியிட்டு பலருக்கும் ஞானப்பாதையை காட்டி துன்பத்தில் வாடியவர்களுக்கு எல்லாம் வாழும் கடவுளாக எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் தன் வாழ்நாள் முழுவதும் பிறருக்கு உதவி புரிவதிலேயே இன்பம் கண்டார். இப்படி தான் வாழ்ந்த காலமெல்லாம் பலரின் மனதில் புது சக்தியை ஊட்டியவர்
சிவானந்த சுவாமிகள் உடலால் நோயுற்றவர்களுக்கு இலவசமாக மருத்துவம் பார்த்தார். அதற்காக ஒரு இலவச மருத்துவமனையை கட்டினார். கர்ம வினையால் மன அமைதி இழந்தவர்கள் பாவ சுமைகளை எல்லாம் இறைவனிடம் வேண்டி தீர்த்து வைத்தார். உடலால் மனதால் யாருமே பாதிப்படைய கூடாது என நீர் சிகிச்சை, சூரிய சிகிச்சை, மண் சிகிச்சை என பலவிதமான இயற்கை மருத்துவத்தை கையாண்டார். நோயில்லா உலகை படைக்க அனைவருக்கும் யோகா என தேடி வந்தோருக்கெல்லாம் யோகாவை பயிற்றுவித்தார். இப்பொழுது கூட பல வெளிநாட்டவர் இங்கு வந்து யோகா கற்றுச் செல்கிறார்கள். அவரின் சேவை மனதையும் தூய குணத்தையும் கண்டு வியந்து ஒரு சமயம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இங்கு வந்து சுவாமிஜியை சந்தித்துள்ளார். மேலும் எத்தனையோ ஆன்மீகவாதிகள், அரசியல் தலைவர்கள், பொதுமக்கள் என பலரும் ரிஷிகேஷுக்கு வந்து கங்கை கரை ஓரமிருக்கும் இந்த அமைதியில் ஆனந்தம் கண்டுள்ளனர். இதெல்லாம் கேட்ட பின் சிவானந்த சுவாமிகள் வாழ்ந்த ரிஷிகேஷுக்கு செல்ல முடிவெடுத்து பயணமானோம். இயற்கை தாலாட்டும் ரிஷிகேஷும் கங்கை கரையும் உலகமே பார்க்க ஆசைப்படும் ஒரு புண்ணிய பூமி ரிஷிகேஷ். கங்கை கரை ஓரத்தில் ராமன் ஜூலா, லக்ஷ்மண் ஜூலா பாலத்தில் நின்றவாறு கங்கையின் அழகை காண்பது என்பது ஒரு பாக்கியம். இங்கு இருக்கும் போது மனம் அப்படியே அமைதியில் தியானத்திற்கு செல்கிறது. ரிஷிகேஷை உலகின் யோகா தலைநகரம் என்கிறார்கள். அதற்கு காரணமே சிவானந்த சுவாமிகள் தானாம். அதை இனி காணலாம். உடலை பாதுகாக்கும் யோகாவும் சிவானந்தர் சுவாமிகளும். இன்று உலகமே யோகாவை கொண்டாடுகிறது. ரிஷிகேஷை உலகின் யோகா தலைநகரம் என்கிறோம். அதற்கு அஸ்திவாரம் போட்டவர் சுவாமி சிவானந்தர். சுவாமிகள் மலேசியாவில் வேலையை விடும்போது அனைவரும் நோயில்லாமல் வாழ என்ன வழி என்று யோசித்து டாக்டராக இருந்த அவர் துறவியானார். அப்படி ஆன பின் மக்கள் என்றும் நோயில்லாமல் ஆரோக்கியமாக வாழ வேண்டும், அதற்கு என்ன வழி என்று தீவிரமாக யோசித்தார். அதற்கு அவர் கண்ட வழிதான் யோகா. இன்றும் பேர் தெரியாத பல நோய்கள் புதிதாய் தினமும் வர காரணம் விட்டமின் டி குறைபாடுதானாம். அந்த விட்டமின் டி அதிக அளவில் கிடைப்பது சூரிய ஒளியில்தான் என்கிறார்கள். இதை உணர்ந்துதான் நம் முன்னோர்கள் அதிகாலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்ய சொன்னார்களாம். சிவானந்தர் ஒரு துறவி மட்டுமல்ல, ஒரு டாக்டர் என்பதால் உலக மக்கள் அனைவரும் ஆரோக்கியமாக வாழ யோகாவை அனைவருக்கும் இலவசமாக கற்றுத்தர முடிவு செய்தார். உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்க மனதை ஒருமுகப்படுத்த அர்த்தஹலாசனம், நௌஹாசனம், விபரீத கரணி, சர்வாங்காசனம், சிரசாசனம், புஜங்காசனம், தனுராசனம், சிரசாசனம், அர்த்த மச்சேந்திர ஆசனம், தாடாசனம், இது தவிர தியானம், பிராணாயாமம், வாசி யோகம், சூரிய நமஸ்காரம் என அவர் அன்று விதைத்த யோகா என்ற அந்த விதைதான் இன்று உலகம் முழுவதும் ஆரோக்கியம் என்ற விருட்சமாக வளர்ந்துள்ளது. இன்று உலகமே யோகா தினம் கொண்டாட காரணமே சுவாமி சிவானந்தர் தான் என்கிறார்கள். சிவானந்த சுவாமிகள் வீரசமாதி. இங்கு ஏராளமான ஆசிரமங்கள் உள்ளன. ஆதிசங்கரர் தொடங்கி எண்ணற்ற ஞானிகள், ரிஷிகள், யோகிகள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு அற்புதமான ஆன்மீக நகரம் ரிஷிகேஷ். ஊர் பேர் தெரியாதவர்கள் கூட மன அமைதிக்காக இங்கு வந்து பல நாட்கள் கங்கையின் அழகையும் இந்த அமைதியையும் சுவாசித்து செல்கிறார்கள். இங்கு ராமன் ஜூலா பாலம் செல்லும் வழியில் அமைந்துள்ளது சுவாமி சிவானந்த ஆசிரமம். இந்த வழியாக படியேறி மேலே சென்றால் ஆசிரமம் வரும் என்றார்கள். அதனால் படியேறினோம். அங்கு உள்ளே சென்றதும் ஏதோ ஒரு கோயிலுக்குள் நுழைவது போல இருந்தது. என்ன ஆச்சரியம்! உண்மையில் ஒரு அற்புதமான சிவன் கோயில் இருந்தது. சுவாமி சிவானந்தரால் கட்டப்பட்ட ஆலயம் அது. விஸ்வந்தராக சிவன் இங்கு அருள்பாலிக்கிறார். கோயில் உள்ளே விநாயகர், கிருஷ்ணர், சிவன் உள்ளிட்ட பல சிலைகள் இருக்கின்றன. கோயிலுக்கு எதிரே இருக்கும் கங்கையின் அமைதியும் ஆனந்தமும் இங்கேயே இருக்க வேண்டும் என்ற ஆவலை தூண்டுகிறது. பின்னர் கோயில் அருகே ஒரு பெரிய பஜனை மண்டபம் இருந்தது. உள்ளே சென்றோம். அங்கு பஜனை நடந்து கொண்டிருந்தது. ராம ஜெயமும் ராம சங்கீர்த்தனைகளும் 24 மணி நேரமும் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் இங்கு நடந்து வந்ததாம். 2020
கொரோனா வந்தபோதுதான் இந்த தொடர் பஜனை இரவில் மட்டும் நிறுத்தப்பட்டு பகலில் தொடர்ந்து நடந்து வருகிறதாம். இப்பொழுதும் ராமநாம கீர்த்தனைகள் பகல் பொழுதில் தொடர்ந்து பாடப்பட்டு வருகிறது. அந்த இடம் முழுவதுமே அப்படி ஒரு வைப்ரேஷன்ஸ் நிறைந்திருந்தது. அங்கு சிறிது நேரம் அமர்ந்திருந்தோம். பின்னர் அங்கிருந்து சிவானந்தர் சமாதிக்கு சென்றோம். சமாதியில் லிங்க உருவம் பதிக்கப்பட்டு இருந்தது. மிக அற்புதமாக இருந்தது. அங்கு சுற்றி சிவானந்தர் புகைப்படங்கள் இருந்தன. பின்பு அங்கு ஒரு அறையில் அவர் உபயோகித்த பொருட்கள் எல்லாம் இருந்தன. அப்பொழுது அங்கு ஒரு சக்கர நாற்காலியை கண்டோம். இதை ஏன் இங்கு வைத்துள்ளீர்கள் என கேட்டோம். அப்பொழுது அங்கு ஆசிரமத்தில் இருந்தவர் அதன் பின்னிருக்கும் சோக கதையை சொன்னார். அதை கேட்டபோது எங்கள் கண்கள் மட்டுமல்ல, இதயமே உறைந்து போனது. ஏதோ தென்கோடி பத்தமடையில் பிறந்து பத்துமலை முருகன் இருக்கும் மலேசியாவில் சேவை புரிந்து இறுதியில் ரிஷிகேஷில் மொழி தெரியாத ஊரில் வாழ்நாளெல்லாம் பிறருக்காக வாழ்ந்த இந்த மகானுக்கு ஏன் இப்படி ஒரு முடிவு? உலகமே ஆரோக்கியமாக வாழ தன் வாழ்வையே தியாகம் செய்து பணம், பேர், புகழையெல்லாம் வேண்டாம் என்று துறந்து தூய துறவியாக இறுதி மூச்சு வரை மக்களுக்காக வாழ்ந்த இந்த மகானுக்கு ஏன் இந்த கதி என எங்களுக்குள் 1000 கேள்விகள். யார் மனமும் ஏற்காத சிவானந்த சுவாமிகளின் அந்த இறுதி நாட்களை இனி காணலாம். சிவானந்தர் சுவாமிஜியும் இறுதி நாட்களும். சுவாமிஜி வாழ்ந்த காலத்தில் அவர் மருத்துவராக இருந்தபோதும் சரி, மகானாக ஆன பின்னும் சரி, யார் ஒருவரின் துயரையும் சகிக்க மாட்டார். யாராவது வலியால் துடிப்பதை கண்டால் அந்த வலியை போக்க தெய்வத்திடம் அவர் வலியை தனக்கு கொடு என கேட்டு வாங்கிக் கொள்வார். அப்படிப்பட்ட அந்த மகான் தனது இறுதி காலத்தில் நடக்க முடியாத ஒரு சூழலில் படுத்த படுக்கையானார். சக்கர நாற்காலி துணையோடு தாங்க முடியாத வலியோடு வாழ்ந்துள்ளார். நடக்க முடியாமல், கை கால்களை அசைக்க முடியாமல் அப்படி ஒரு வலி. ஆனாலும் முகத்தில் சிரிப்பும் மனதில் ஆனந்தமும், சீடர்களிடம் தமாஷாக பேசுவது மட்டும் குறையவில்லை. முகத்தில் சிறிதும் சோர்வோ கவலையோ இல்லவே இல்லையாம். 1000 தான் சொன்னாலும் எங்கள் மனம் மட்டும் இப்படி ஒரு முடிவை ஏற்க மறுத்தது. ஏன் சிவானந்த சுவாமிகளுக்கு இப்படி ஒரு நிலை என கேட்டோம். அப்பொழுது அங்கிருந்த ஒருவர் சில விஷயங்களை எங்களோடு பகிர்ந்தார். பெற்ற தாய் கூட தன் மகனின் வலியை கண்டு துடிக்க முடியுமே தவிர அதை தீர்க்க முடியாது. ஆனால் மகான்கள் அப்படி அல்ல. வாழ்நாளெல்லாம் தங்களை நாடி வரும் மக்களின் நோய்களை, குறிப்பாக பாவ கர்மாவை அவர்கள் வாங்கி வைத்துக் கொண்டு கடைசி காலத்தில் நோயாக அனுபவிப்பார்களாம். ராமகிருஷ்ண பரமஹம்சராக இருக்கட்டும், ரமண மகரிஷியாக இருக்கட்டும், ஆன்மீக ஆராய்ச்சியாளர் மிஸ்டிக் செல்வமாக இருக்கட்டும், அல்லது சுவாமி சிவானந்தராக இருக்கட்டும், இவர்கள் அனைவருமே தங்கள் வாழ்வின் கடைசி நேரத்தில் வலியால் கடுமையாக அவதிப்பட்டதாக உலகம் நினைக்கலாம். ஆனால் அவர்களுடன் வாழ்ந்தவர்களுக்கு தான் தெரியும், வலியை அனுபவித்தது உடல்தான், மனமோ ஆத்மாவோ அல்ல. மனமும் ஆத்மாவும் எப்பொழுதும் போல பேரானந்தத்தில் இறை நிலையில் நிலைத்து இருந்தன. உடலை கடந்து வாழும் மகான்களுக்கு வலி ஏது, வேதனை ஏது? மகான்கள் மக்களின் வலிகளையெல்லாம் ஏற்று தங்கள் கடைசி காலத்தில் கடுமையான டெர்மினல் இல்னஸால் இறப்பது என்னவோ உண்மைதான். ஆனால் ஆத்மாவாக வாழ்ந்தவர்களை வலி என்ன செய்ய முடியும்? உடலை கடந்த அவர்களுக்கு வலி எப்படி தெரியும்? உடலை கடந்து வாழும் சக்தி படைத்தவர்கள்தான் மகான்கள். அதனால் அவர்களுக்கு வலியும் சுகமும் ஒன்றுதான் என்று முடித்தார். நெல்லையில் தொடங்கிய பயணம் ரிஷிகேஷில் நிறைவு பெற்றது. சிவானந்த சுவாமிகள் வாழ்ந்தபோது எப்பொழுதும் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்ற மந்திரத்தை தான் சொல்வாராம். ஆனால் அவரின் ஆத்மா விடை பெற்ற அந்த நேரத்தில் அவர் கூறிய மகா மந்திரம் என்ன தெரியுமா? ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய என்று கூறியபடி தனது இறுதி மூச்சை சரியாக ஜூலை 14, 1963 ஆண்டு இரவு 11:15 மணிக்கு நிறுத்திக் கொண்டாராம். தாய் தன் சேயோடு மீண்டும் இணைந்தது போல கூட்டை விட்டு வெளியே வந்த சிவானந்தரின் ஆத்மா பரமாத்மாவோடு கலந்தது. ஆன்மீக உலகமே ஸ்தம்பித்தது. உலகோர் வலி தீர்க்க பூமிக்கு வந்த உத்தமரை நோய் கொண்டு போனதே என அழுது புலம்பினர் பக்தர்கள். உலகில் பல பகுதிகளில் இருந்தும் ஏராளமானோர் அவரது முகத்தை கடைசியாக ஸ்தூலமாக காண ரிஷிகேஷில் குவிந்தனர். பக்தர்கள் கூடி நிற்க அமர்ந்த நிலையில் அவருக்கு சமாதி வைக்கப்பட்டது. சுவாமிஜியை
இன்றும் கங்கைக்கரை ஓரத்தில் பலரும் பார்ப்பதாக சொல்கிறார்கள். ஸ்தூலமாக அவர் இல்லாத போதும் ஏழை எளியவர்களின் நோயை குணப்படுத்துவதாக பக்தர்கள் நம்புகிறார்கள். இந்த பயணத்தில் நாங்கள் உணர்ந்தது ஒன்றுதான், அது மகான்களுக்கு மரணமில்லை, உடலால் அவர்கள் வாழ்வதில்லை. கனத்த இதயத்தோடு ரிஷிகேஷில் இருந்து அடுத்த மகானை தரிசிக்க ஆயத்தமானோம். தரிசனம் தொடரும். மாற்றம் தரும் மகான்கள். தெய்வீக திருக்கல்யாண ஹோம திரவியங்கள், பூஜை பொருட்கள் மற்றும் யாக சாமான்கள் வாங்க திருப்பதி பாலாஜி நாட்டு மருந்து ஹோம சாமான்கள் கடை, மயிலாப்பூர். ஃப்ரீ டெலிவரி. கால் 9840537761.